காப்பாற்றி வந்தார். ஆமென். 7 நாளும் எல்லா ஊழியக்காரர் சொன்னது பெருக்கம் பெருக்கம் பெருக்கம், வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. ஆத்துமாக்களே அல்ல, உங்க ஆவிக்குரிய நிலையில நீங்க வளரணும். ஆவிக்குரிய நிலையில என்ன பண்ணணும்? நீங்க எல்லாரும் வளரணும். முன்னாடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்படாத புதுசுல ஒரு சின்ன காரியம் எடுத்துக்காட்டி சொல்றேன், கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? உங்க வாழ்க்கையில சொல்ல மாட்டேன்றீங்களே, பேசக்கூடாது, தீர்மானம் எடுக்கணும். முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி வாயாடியா இருந்திருப்பீங்க. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி என்ன பண்ணக்கூடாது? நீங்க வாய் பேசக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் பேசுற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அடுத்தது எல்லாம் கவனிக்கிற சகோதரர்கள் இந்த பக்கம் கவனிங்க. இங்க முன்னாடி நீங்க குடிச்சு நின்றுருப்பீங்க, குடிக்கு அடிமையா இருந்திருப்பீங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனும் குடியில என்ன பண்ணக்கூடாது? எந்த நாள்ல விழவே கூடாது. நீங்க முன்னாடி இருந்ததை காட்டிலும் ரட்சிக்கப்பட்டு நீ இந்த தப்பான தொழிலை செஞ்சேன்னு வச்சுக்க, தப்பான வழியில போனேன்னு வச்சுக்கோ, முன்னாடி இருந்த நிலை விட மோசமான நிலைக்கு நீ போயிடு. அந்த நிலைக்கு என்ன பண்ண? நீ தள்ளப்பட்டுருவேன். முன்னாடி நீங்க சிகரெட் பிடிச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா, தப்பான காரியத்தை செஞ்சிருந்தாலும், தப்பா ஒருவேளை நீங்க தப்பான வழியில போயிருந்தாலும், இல்ல சந்தேக புத்தி உங்களுக்குள்ள இருந்தாலும், இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி அதெல்லாம் நமக்குள்ள மாறிடணும். புது சிருஷ்டியா மாறிடணும். புது சிருஷ்டியா என்ன பண்ணிடணும்? நம்ம மாறிடணும். நீங்க ஜெபிக்கிறவங்களா கர்த்தர் என்ன பண்ண மாற்று. இததான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வளர போறீங்க. நீங்க குழந்தைகளா இருந்தீங்க, ஆனா நீங்க என்ன பண்ண? வளர போறீங்க. இந்த வருஷம் உங்களை கர்த்தர் வளர்ச்சிக்குள் நடத்துவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர்ச்சிக்குள் நடத்துகிற கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த வருஷம் நிறைய ஏமாற்றம், நிறைய பாத்தீங்கன்னா ஏமாத்துற சூழ்நிலை வரும். நான் 14 வருஷம் வேலை செஞ்சாரு யாக்கோபு. அடுத்தது என்ன பண்ணாரு? 6 வருஷம் வேலை செஞ்சாரு. என்ன பண்ண? ஏமாற்றப்பட்டான். ஆனா கடவுள் அவன் கூட இருந்தாரு. அவன் கூட எப்படி இருந்தாரு? அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு செய்தின்னு பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா, தகப்பனுடைய நற்குணம். செய்தியுடைய தலைப்பு தகப்பனுடைய நற்குணம். தகப்பன் உங்களை எப்படி இருந்து நடத்த போகிறார் இந்த மாதம், இந்த வருஷம், இந்த 2000 பாத்தீங்கன்னா 14 வருஷம் நம்ம சபையை போஷித்து காப்பாற்றிருக்கிறார். 15வது வருஷத்துல கால் வச்சிருக்கிற நீங்க உங்களுக்கு ஏமாற்றம் வரும். உங்களை என்ன பண்றாங்க? நேசிக்கிறவங்க ஏமாற்றம், எல்லாமே நடக்கும். ஆனா தகப்பனுடைய நற்குணம் உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. அவர் எப்படி நான் பாதுகாப்பாருன்னா பார்க்க போறோம். வாசிக்கலாம். இதுக்கு எடுத்துக்காட்டான வசனம் ஆதியாகம புத்தகம் 46வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அப்பொழுது அவர் நான் தேவன், தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்றார். அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து பிரயாணம் போவான். மறுபடியும் 3வது வசனம் வாசிமா. 3வது வசனம். அப்பொழுது அவன் நான் தேவன், தகப்பனுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யாக்கோபுக்கு கர்த்தர் யாரா இருந்தானா? தகப்பனா இருந்தார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு உனக்கு தகப்பனா இருக்க போறாரு. இந்த 15வது வருஷத்துல இயேசு உனக்கு தகப்பனா இருக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அவர் தகப்பனா இருப்பார். யாக்கோபுக்கு சொல்றாரு, நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன்னை நடத்துவேன். ஆபிரகாம் எகிப்துக்கு போகும்போது ஒரு ஆளை கூட கூட்டிட்டு வந்தான். அதனால ஒரு பெரிய பிரச்சனை. யாரை கூட்டு வந்தான்? ஆபிரகாம் கூட ஆகார கூட்டிட்டு வந்தான். ஊர்ல இருந்து வரும்போது தான் லோத்துவ கூட கூட்டிட்டு வந்தான். ஆகார கூட்டு வந்தா பெரிய பிரச்சனை. ஈசாக்குக்கு கர்த்தர் சொன்னாரு, நான் சொல்ற இடத்துல தான் இருக்கணும், எங்க போக கூடாது? எகிப்துக்கு போக கூடாது, அங்கதான் இருக்கணும்னு சொன்னாரு. இருந்த இடத்துல இருந்தா 100 மடங்கா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்த யாக்கோபுக்கு எகிப்துக்கு போலாமா போக கூடாதா, போலாமா போக கூடாதா? ஏன்னா எகிப்துல யார் இருக்குது? ரொம்ப நாளா தான் பையன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அழுது துக்கப்பட்ட யோசேப்பு எகிப்துல இருக்கிறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவனா இருக்கிறான், ஜனாதிபதியா அந்த தேசத்துல அவன் இருக்கிறான். அவனை போறதுக்கு, அவனை பார்க்கறதுக்காக இவன் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தான். ஆனா அங்க இருக்கிறான்னு என்ன பண்ணிட்டான்? அவங்க பிள்ளைகள் மூலமா தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவன் போலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது யாக்கோபுக்கு வேதம் அழகா சொல்லப்பட்டது. கர்த்தர் அன்று ராத்திரியிலே தரிசனமாகி, யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமாகி கர்த்தர் அழகா பேசினார் ஒரு காரியத்தை. நான் தேவன், உன் தகப்பனுடைய தேவன். யாருடைய தேவன்? உன் தகப்பன் தேவன், நான்
இருந்தாரு. ஆமென். நல்லா கவனிங்க. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேயா பட்டணத்திலிருந்து கொண்டு வந்தார். கொண்டு வந்த போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு. ஆதியாகமம் 12:1-2-3 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னாரு. இவர் போனார். போகும்போது கொஞ்சம் வெகுமானங்களை அவங்க கொண்டுட்டு தான் போனான். ஆறாம் தேசத்துல போயிட்டு அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா தங்கிட்டாங்க. அங்கதான் அவங்க அப்பா செத்து போயிட்டார். அவங்க அப்பா தான் என்ன பண்ணிட்டார், ஆறாம் தேசத்துல செத்து போயிட்டார். செத்து போயிட்டு இப்படி வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, இவர் ஆண்டவர் சொன்ன கானான் தேசத்துக்கு போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பான்னு இவன் போனா வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாமை கர்த்தர் பூமி கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்க கூடாதபடிக்கு இருந்தது. லோத்தனுடைய மந்தையும் ஆபிரகாமுடைய மந்தையும் என்ன பண்ணுச்சு, அங்க நெருக்கம் இருந்ததுனால சண்டை போட்டுக்கிச்சு, பிரிஞ்சாங்கன்னா நம்ம பார்க்கிறோம். இவனுடைய ஆசீர்வாதமே பூமி கொள்ளாத அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவனுடைய மகன் ஆபிரகாமுடைய மகனுடைய பெயர் என்ன, ஈசாக்கு வரார். ஈசாக்க கடவுள் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாம் தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் ஈசாக்குக்கு தான் கொடுத்தான். அந்த வெகுமதிகள் அந்த பிரைஸ் எல்லாம் தான் என்ன பண்ணாரு, கேத்துராவுடைய மகளுக்கு இஸ்மவேலுக்கு இவங்களுக்குலாம் கொடுத்தாரு. ஆனா எல்லா சொத்தையும் யாருக்கு கொடுத்தாரு, ஈசாக்குக்கு தான் கொடுத்தார். ஆபிரகாமுடைய சொத்தே பெரிய சொத்து. இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்க பார்த்துட்டு, நான் சொல்ற இடத்துல நீ வித நான் உன்னை என்ன பண்ணுவேன், 100 மடங்கு பலனை பெறுவேன் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாமை விட ஈசாக்கு எப்படி ஆயிட்டான், செல்வசீமானா மாறிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமே சொத்துக்கார. ஆபிரகாமுடைய மகனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 100 மடங்கு ஆசீர்வாதம். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் தலகுனியவே விட மாட்டார். ஆசீர்வாதம் நிரப்பிக்கிட்டே போவார். ஆமென். அப்போ என்ன ஆசீர்வதிக்கல, நான் தரித்திரத்துக்கு மேல தரித்து ஆண்டவர் பேச்ச ஒண்ணு நீங்க என்ன பண்ணல, கேட்காம இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை, இந்த பாடெல்லாம். சரி, நம்ம செய்திக்கு வரலாம். இவங்க ஆபிரகாம ஆண்டவர் செல்வசீமானா வச்சிருந்தாரு. பாத்தீங்கன்னா ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்கு ஆபிரகாமுடைய வேலைக்காரன் போவான். அவனை பத்தி அவங்க அழகா சொல்லுவான். என்னுடைய எஜமானன் செல்வசீமானா இருக்கிறார், அந்த ஊர்ல செல்வசீமானா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். செல்வசீமானவர். இப்படிப்பட்ட ஈசாக்கையும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். இப்போ இத ரெண்டையும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, சொத்து கொடுத்தாரு, ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்குக்கு சொத்து கிடைச்சது. அந்த சொத்தை நல்லா கவனிக்கணும். இங்க அந்த சொத்தை யாக்கோபுக்கு தான் கொடுத்திருக்க வேண்டும், இல்லைன்னா 2ஆ பிரிச்சு தான் கொடுத்திருக்கும். ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்குது, யாக்கோப பாத்தீங்கன்னா ஈசாக்கு ஆசீர்வதி சொல்றாரு, நீ பல கோடி ஜனங்களுக்கு தலைவனாக ஆசீர்வதிப்ப, உன் சந்ததி பெரிய சந்ததியா மாறன. ஆனா ஒண்ணுமே கொடுத்து அனுப்பல, ஒண்ணுமே கொடுத்து அனுப்பல. பாருங்க, ஆபிரகாமுடைய வேலைக்கார எங்க போறான் அப்படின்னா, அவன் போயிட்டு ஆபிரகாமுடைய சொந்த தேசத்துல பெண் பார்க்கறதுக்கு போறான். அவனே ஒட்டகத்தை எடுத்துட்டு போறான், அவனே பொன் பொருள் எடுத்துட்டு போறான். இன்னைக்கு ஈசாக்குடைய மகன் தனியா போறான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். யாக்கோபு தனியாக விடப்பட்டு அவன் என்ன பண்றானா, அவன் புறப்பட்டு போறான். புறப்பட்டு போகும்போது ஆதியாகமம் 27 நான் உங்களுக்கு சம்பவத்தை சொல்லிட்டு நான் தேவ செய்திக்கு நேராக கடந்து வர விரும்புறேன். 27 அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஈசாக்கு முதிர் வயதானதினால் இருளடைந்து பார்வையற்ற போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். 28 வாப்பா, 28 முதல் வசனத்திலிருந்து 2வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு அளவில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் இடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய குமாரதிகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். ஆமென். இப்படி ஆசீர்வதித்து தலை மேல கையை வச்சு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பிடுறார். போறாரா யாக்கோபு. இப்படி போயிட்டு இருக்கும்போது நல்லா கவனிக்கணும் இந்த செய்தியே. இந்த நம்ம 14 வருஷத்துக்கு அப்புறம் 15வது வருஷத்துல கால் வச்சுக்கிற தேவ பிள்ளைகளே நல்லா கவனிக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க போறார்.
ஆண்டவர். அதனால பாருங்க, இவன் புறப்பட்டு போறான். போயிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா 16வது வசனத்தை வாசிங்க. 16 நித்திரை தெளிந்து எப்ப 10ல இருந்து வாசிப்பா. 10ல இருந்து யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்த வழியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால உங்களுக்கு சொல்லிடுறேன். 10-11 பண்றானா, யாக்கோபு தனியா தான் வரான். அப்படி தனியா கூட யாரா வேலைக்காரி வந்திருந்தா அவங்க சொல்லிருப்பாங்கல்ல, அவன் தனியா தான் வரான். அவன் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பேர்சபாக்கு வந்தான். இந்த பேர்சபா எப்படிப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா, கல்லு பாத்தீங்கன்னா முள்ளு கரடான ஒரு இடம் தான் இந்த பேர்சபா. இவன் கிட்டத்தட்ட அவருடைய அப்பா வீட்டுல இருந்து இந்த பேர்சபாக்கு வரதுக்கு எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தானா, 70 கிலோமீட்டர் அவன் நடந்து வரான். இன்னும் அவன் 10 நாள் இருக்குது அவன் பிரயாணம் பண்ணி போனோம். அவனுடைய மாமா வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் 10 நாள் பிரயாணம் பண்ணி போனோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இவன் என்ன பண்ணிட்டானா, அந்த கல்லு மண்ணு முள்ளு இருக்கிற இடத்துல ஒரு கல்லை வச்சு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறான். அப்பதான் பாக்குறோம், வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஏணியில கர்த்தர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய உன் கர்த்தர் சொல்றேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு சொந்தமா கொடுப்பேன். நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவி பாழ்வா. நான் சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை கைவிடாதிருப்பேன்னு சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணிட்டேன். ஒருத்த மட்டும் தான் போறோம். ஆமென். செல்வ சீமான் அவங்க அப்பா. ஆனா அவங்க கிட்ட என்ன பண்ணல, சொத்து இல்லைங்க. ஆனா இங்க ஒரு காரியம் போட்டிருக்குது, நீங்க வாசிக்க போறீங்க, அப்பதான் அது உங்களுக்கு புரியும். 16ல இருந்து இப்ப வாசிப்பா. 16 விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி எண்ணெயை வார்த்து பெத்தேல் என்று பெயரிட்டான். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது யாக்கோபு நல்லா கவனிங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து இது சொல்லணும். யாக்கோபு கனவு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் வந்தது. என்ன பயம்னா, இந்த ஸ்தலத்துல யார் இருக்கிறாங்க? தேவன் இருக்காது. கல்லா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், முரடா இருக்கட்டும், முள்ளா இருக்கட்டும், ஆனா உன்னை நடத்தி வருகிற தகப்பன், உன்னை நடத்தி வர அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவன் பயந்து நித்திரை தெளிந்து எழுந்து பயந்து இந்த ஸ்தலத்திலே மெய்யாகவே கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னா. இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். 20வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து போகிற வழியெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமோ எனக்கு தந்து போதுங்க. இப்ப பாருங்க, இந்த யாக்கோபுக்கு ஒரு கனவு காண்றான். நம்ம எல்லாம் கனவு காண்போம். ஒரு சில கனவு வேற மாதிரி வரும், ஒரு சில கனவு கடவுள் கொடுக்கிறதா வரும். இவன் கனவு காண்றான். ஒரு வானத்திலிருந்து ஒரு ஏணி என்ன பண்ணுது, வைக்கப்பட்டது. அந்த தேவதூதரை ஏறுறவங்களும் இறங்குறவருமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டுட்டான். அவன் பயந்துட்டு அந்த ஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு முதல்ல என்ன தெரியுமா அவன் கேட்கிறான், நான் தனியா போறேன் ஆண்டவரே, நான் தனியா போறையா, என் கூட நீங்க வாங்க. ஆமென். யாரெல்லாம் நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு கவலைப்படுறீங்க, இன்னைக்கு இந்த தகப்பன் எப்படி உங்களை நடத்த போறான்னா, உன் கூட வருகிற தகப்பனா இருக்க போறார். ஆமென். ஆமென். நான் தனியா இருக்கிறையா, என் கூட வாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுங்க, நடத்துங்க. முதல் பாயிண்ட் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, செய்தியினோட முதல் பாயிண்ட், இந்த தகப்பன் சுமக்கிற தகப்பனா இந்த 2026 உன்னை சுமக்கிற தகப்பனா இருக்க போறாரு. 12வது 15வது வருஷத்துல கால் வச்சிருக்கிற நீங்க, உங்களை கர்த்தர் எப்படி நடத்த போறாருன்னா, சுமக்கிற தகப்பனா இருக்க போறார். அவன் சொல்றான், நான் போற வழியெல்லாம் என்ன எப்படி பண்ணணும், நீங்க என்ன சுமந்து வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சுமக்கிற தகப்பன் தேவ பிள்ளை. அவர் உங்களை சுமப்பார். அவன் சொல்றான், என்னை போகிற வழியெல்லாம் காப்பாற்றி. அடுத்தது அவன் சொல்றான், எனக்கு உண்ண உணவு கொடுங்க. அவன் யாருடைய பையன்? சீமானுடைய பையன், வசதியான தகப்பனுடைய பையன். அவங்க ஈசாக்குக்கு நல்லா தெரியும், ரெபெக்காளுக்கு நல்லா
நாள் போற, இன்னும் 10 நாள் போற அளவுக்கு அவங்ககிட்ட உணவு இல்லை. 10 நாள் போற அளவுக்கு அவங்ககிட்ட மாற்று வஸ்திரம் இல்லை அவங்ககிட்ட. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் கேட்கிறான். அவனுடைய தகப்பனிடத்துல கேட்கிறான். சீமானாகிய தகப்பனிடத்துல அவன் கேட்கலாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய தகப்பனிடத்துல, வனாந்திரத்துல கர்த்தர் பேசின அந்த தகப்பனிடத்துல அவன் கேட்கிறான். என் ஆண்டவர் என் கூட வாங்கப்பா. என் அப்பா எனக்கு என்ன பண்ணல, வேலைக்காரன் அனுப்பல. எங்க அப்பா எனக்கு என்ன பண்ணல, ஒட்டகத்தை அனுப்பல. சாப்பு பொருள் எல்லாம் ரொம்ப கொடுத்து அனுப்பலப்பா. நான் பயந்துட்டு எங்க அண்ணன் கொண்டுடுவான்னு வேக வேகமா வந்துட்டேன். நான் சரியா கொண்டு வரலப்பா. அவன் கேட்கிறான், எனக்கு உண்ண உணவு கொடுங்க. அவன் கேட்கிறான். ஒரு சீமானுடைய மகன், செல்வந்தனுடைய மகன் கர்த்தரிடத்துல கேட்கிறான், எனக்கு உண்ண உணவு கொடுங்கன்னு கேட்கிறான். எனக்கு உண்ண உணவு கொடுங்க, உண்ண உணவு கொடுங்க. இன்னைக்கு பைபிள்ல ரொம்ப நீங்க கண்டுபிடிச்சினா கூட எனக்கு உணவுக்காகன்னு சொல்லி அவ்வளவா கெஞ்சினவங்க யாரெல்லாம், யாக்கோபு கெஞ்சினா கர்த்தருக்கு கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, எனக்கு உண்ண உணவு கொடுங்கன்னு கேட்கிறான். பரமண்ட ஜபத்துல தான் இந்த ஜபம் வரும். உண்ண உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ரெண்டாவது, நான் என் தாண்டு பாத்தீங்கன்னா நான் போய் சேர்ற வரைக்கும் எனக்கு நல்ல மாற்று வஸ்திரத்தை கொடுங்கன்னு கேட்டான். வேதம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் அந்த 10 நாள் அளவு இல்லைங்க, அவன் தன்னுடைய மாமன் வீட்டுல ஆரான் என்கிற தேசத்துல அவன் வாழ்ந்த போது 20 வருஷம் அவனுக்கு சுமக்கிற தகப்பனாய் கர்த்தர் இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர், நீ பாருங்க, இந்த பூமியில வாழ்நாள் நீ இருக்கிற வரைக்கும் உன்னை சுமப்பார் அவர். உபாகம புத்தகத்துல இப்படியாய் போட்டு இருக்குது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திலே வருகிற வரைக்கும் நடத்தி வந்த எல்லா வழிகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. ஆண்டவர் தான் உங்களை சுமந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை சுமந்து வந்திருக்கிறார். அவர் வாக்கு பண்றாரு, நான் சுமக்கிற தகப்பன், நான் சுமக்கிற தகப்பன். எவ்வளவு உனக்கு சொத்து ஆசை இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உன்னை அவர் சுமப்பார், சுமப்பார். அவர் எப்படி சுமப்பார் அப்படின்னா வாசிக்கலாம். உபாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 32ஆம் அதிகாரத்திலே 10வது 9வது வசனத்துல இருந்து வாசிக்க கேட்போம். அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும் இடுதலுள்ள பெருமையான அவாந்தர வெளியிலையும் அவனை கண்டு அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறது போல செட்டைகளை விரித்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவதை போல கர்த்தர் ஒருவரே அவரை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவர்களை வழிநடத்தவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த 9வது வசனம் மறுபடியும் வாசிங்க கொஞ்சம் சத்தமா. கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோபு சுதந்திர வீதம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க உபாகமம் 32ஆவது அதிகாரத்துல 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமத்துல 28ல பேசின அந்த ஆண்டவர் உபாகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்றாரு. என்ன வாக்குனா, நான் யாக்கோப கர்ப்பத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் நல்லவன் இல்லைங்க யாக்கோபு. அவனை குறித்து சொல்லப்பட்டது யாக்கோபு என்றாலே ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். பிறக்கும் போதே சகோதரனுடைய குதிகாலை பிடிச்சுக்கிட்டு அவன் முன்னாடி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு கர்ப்பத்திலேயே என்ன பண்ணா, குறுக்கு மைண்ட் உள்ள வந்த யாக்கோபு, கர்ப்பத்திலே குறுக்கு மைண்ட். இப்படிப்பட்ட இந்த யாக்கோபை கர்த்தர் சொல்றாரு, அவனை நான் நல்ல தண்ணியில எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், அவனை பரிசுத்தமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். 10வது வசனம் சொல்லுது, அவனை உளையான சேற்றிலிருந்து அவனை கண்டுபிடித்தேன், அவனை நடத்தினேன், அவன் தப்ப நான் உணர்த்தினேன், நான் தான் உன்னை இந்நாள் வரைக்கும் சுமந்து வந்தேன் என்பதை கர்த்தருக்கு உறுதியாய் ஆணையிட்டார். அவர் சொல்றாரு, நீங்க பாருங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் போயிட்ட காலம் போயிட்டு இப்ப வரைக்கும் நம்ம சொல்றோம் யாக்கோபின் தேவன் அவர்தான் இஸ்ரவேலின் தேவன் என்பதை அவர் பகிரங்கமாய் அறிவித்தார். அந்த தேவன் உங்க பேசுறாரு, நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை சுமப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை சுமப்பார் தேவ பிள்ளையே. அவர் சொல்றாரு, உன்னை பார்த்துட்டு முதல்ல சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து வந்தேன். உங்களை நான் சாதாரண இடத்துல தான் கண்டுபிடிக்கல. நீ கெட்டவனு தெரிஞ்சோம், நீ ஒண்ணுத்துக்கு உதவாதன்னு தெரிஞ்சோம், நீ துரோகின்னு தெரிஞ்சோம், உன்னை கடவுள் தெரிஞ்சிட்டு இருக்கிற.
உன்னை சுமந்து நடத்துவார். அவர் சொல்றார் உன்னை பார்த்து நான் உன்னை சுமப்பேன்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம 28வது அதிகாரத்துக்கு மறுபடியும் நம்ம வந்துருவோம். 28வது அதிகாரத்துக்கு ஆதியாகமம் 28வது அதிகாரம் 21 வாசிப்பா. என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். இந்த கல் தேவனுக்கு வீடாகும். எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. என் ஆண்டவர் சுமந்து வருவாரானால், எனக்கு என் கூட இருப்பாரானால், எனக்கு உண்ண உணவை கொடுப்பாரானால், உடுக்க எனக்கு வஸ்திரத்தை கொடுப்பாரானால், என்னை சுமந்து வருவார்னா அவன் ஒரு பொருத்தனை பண்றான். இந்த தேவனுக்காக நான் வாழ்வேன். நான் மறுபடியும் திரும்பி வரும்போது இந்த இடத்துல நான் மறுபடியும் என் பொருத்தனையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரே. எனக்கு ஆண்டவர் உங்களை எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களை சாதாவா கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வரல, ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? உங்களை நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்றார், நான் தகப்பனை சுமக்கிற தகப்பனாய் இருப்பேன். இந்த 15வது வருஷம் உனக்கு சுமக்கிற தகப்பனா, உன்னை சுமந்து நடத்துகிற தகப்பனா இருப்பார். ஆண்டவர், நீ 14 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் இல்லாம வறுமையிலும் கஷ்டத்திலே வாழ்ந்த தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணா நான் சுமக்கிற தகப்பனா இருப்பேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாராம்? சுமக்கிறவராய் இருக்கிறார். சுமந்து நம்மளை நடத்துறவராய் இருக்கிறார். அந்த தகப்பன் நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, எத்தனை நன்மை நீங்க என் வாழ் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவாய் நேசித்தீங்க. நன்றி உமக்கே, நன்றி நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே, நன்றி நன்றி தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க அப்பா உனக்கு சொத்து கொடுக்காம இருக்கலாம். ஒருவேளை உங்க அப்பா அம்மா ஒருத்தவங்களை நல்லா பார்த்துட்டு ஒருத்தவங்களை வஞ்சிக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில என் கூட சொந்த பந்தம் சொத்தை ஏமாத்தி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இழந்ததை திரும்ப கர்த்தர் கொடுப்பா. அப்பா கொடுத்த சொத்து இல்லைங்க, அதை விட அவனுக்கு ஒரு பெரிய சொத்து கொடுத்தாரு. நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் ஆதியாகம புத்தகம் 33ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படி அல்ல, தயவு கெடுத்ததே ஆனால் ஏற்றுக்கொள்ளும் பிரியமானி உமது முகத்தை கண்டது, தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி போதுங்க. ஏசாவுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. யாக்கோபு ஒண்ணும் இல்ல, ஆனா தன் அண்ணனுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதித்து வச்சிருக்காரு. நீ கர்த்தரை நம்பினா அடுத்தவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பான். அவன் சொல்றான், இந்த அடியேன் எனக்கு பாராட்டின தயவுக்கான எண்ணத்தை செலுத்துவேன். ஒரு கோலோடு இந்த யோர்தானை விட்டு கடந்து போனேன்.
என்ன 2 பரிவாரத்தோடு கூட இந்த இடத்துக்கு கடந்து வர பண்ணினா அவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். உன்னை சுமக்கிற தகப்பனா இருப்பார். அந்த தகப்பன் சொல்றாரு உன்னை பார்த்து, நான் உன்னை சுமப்பேன். சுமக்கிற தகப்பன் கூட இருப்பா. சுமக்கிற தகப்பன் உனக்கு ஆகாரத்தை கொடுப்பா. சுமக்கிற தகப்பன் உனக்கு என்ன தெரியுமா கொடுப்பாரு? உனக்கு வஸ்திரத்தை கொடுத்து உன்னை நடத்துவார், உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உன் கூட இருந்தாவே பெரிய சொத்துங்க. அதுதான் சொத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன் கூட இருக்குதான் பெரிய சொத்து. விரோதி பாத்தீங்கன்னா துன்மார்க்க கெட்ட வழியெல்லாம் சம்பாதிச்சு பெரிய உயர்வுக்கு போயிடுவான். அதெல்லாம் உயர்வு இல்லை. உன் கூட கத்திருந்து உயர்த்துறாரு படி 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 படியா. அந்த உயர்வு தான் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அவர் தகப்பனை போல சுமப்பார். ஆமென். நீ நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்ச போது உன்னை கண்டுபிடிச்சாரு, உன்னை உணர்த்தினார், உன்னை நடத்தினார், உன்னை போஷித்தார். அவர் உன்னை நடத்த வல்லவர் ஆயிருக்க. 2வது, இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் எப்படிதான் சுமக்கிற தகப்பனா இருந்தார். 2வது எப்படி இருந்தான்னு பாத்தீங்கன்னா சிட்சிக்கிற தகப்பனா இருந்தார். தப்பு செஞ்சா அடிக்கிற தகப்பன். நல்லா கவனிங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சிட்சிக்கும் போது அவன் உண்மையான தகப்பன். ஒரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சபைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, ஏதோ நீங்க சபைக்கு வந்து இடத்த நிரப்புங்கன்னு சொல்லி நான் நினைச்சேன்னா நான் உண்மையான தாய் இல்லை. நீ தப்பு செய்யும் போது நான் தண்டிக்கிறேன் பாரு, உங்களை கண்டிக்கிறேன் பாரு, அதுதான் உண்மையானது. ஏன்னா நீ அடுத்த முறையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுக்காக தான் என்ன பண்றேன், உங்களை நான் கண்டிக்கிறேன். அடுத்த இடத்துக்கு நீங்க போகணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அடுத்த நிலையில கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு தான் நான் உங்களை கண்டிச்சிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, உண்மையா நேசிக்கிற ஒரு தகப்பன் தான் பிள்ளையுடைய தப்பை கண்டிப்பான். பிள்ளை தப்பை கண்டிப்பான். அடுத்த முறை அந்த பிள்ளை என்ன ஆகாது, தப்பு செய்யாது. அதனாலதான் கண்டிக்கிறாங்க. சிட்சிக்கிற தகப்பனாய் யாக்கோபுக்கு கர்த்தர் இருந்தார். நம்ம வாசிக்கலாம் ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24ல இருந்து 31வது வசனம் வரைக்கும். பிந்தி தனித்திருந்து அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி மேற்கொள்ளாததை கண்டு போராடுகையில் யாக்கோபினுடைய தொடை சந்து சுருங்கிட்டு நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடேன் என்றார். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு என்னுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு மகவுமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி பெனியேல் என்று பெயரிட்டான். கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. தொடை சந்து சுருக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து என்ன பண்ண மாட்டேன்றாங்க, நரம்பை புசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. இங்க ஒரு வேதத்திலே நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யாக்கோபு தான் மாமா வீட்டுக்கு ஓடி போறதுக்கு முன்னாடி அவன் ஒரு தப்பு செஞ்சுட்டு போயிடுவான். என்ன பண்ணுவான், அவங்க அப்பாவை ஏமாத்திட்டு போயிடுவான். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டான், ஏசாவு போல ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க அண்ணன் மாதிரி என்ன பண்ணா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ரோமத்தை போட்டுக்கிட்டு போயிட்டு நின்று ஏமாத்திட்டு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பான். அதனால அவங்க அண்ணன் என்ன நினைச்சிருக்கான்னா, நம்ம அப்பாவுக்கு வயசாச்சு, நம்ம அப்பா செத்துட்டு உடனே என்ன பண்ணினா அவனை கொன்னுன்னு ஒரு முடிவு எடுத்துட்ட உடனே இதை கேட்டு ரெபெக்கா என்ன பண்ணா தன் பிள்ளையை அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு பாக்குறோம். கோபம் தணிஞ்ச உடனே என்ன பண்ணோம், நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன் உன்னை அப்படின்னு சொன்னேன். தப்பு செஞ்சார் இவரு. என்ன பண்ணாரு, ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை இவர் பெற்றுக்கிட்டார். இது தேவ திட்டம். ஆனாலும் அவன் குறுக்கு வழியில் என்ன பண்ணிட்டான், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இவன் போறான். இவன் என்ன பண்ணிட்டான், அண்ணனை ஏமாத்தினால அவன் மாமா ஏமாத்தான். நீ யாரை ஏமாத்தினாலும் உன்னை ஏமாத்ததுக்கு கர்த்தர் ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பார். ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பார் ஆண்டவர். நம்ம ஏமாத்தலாம். ஏன்னா வேதம் சொல்லப்பட்டது, நீதிமானை கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த பூமியிலே நீதிமானுடைய தண்டனை சரி கட்டப்படும். நீ செய்யற தப்ப பூமியிலே கர்த்தர் தண்டனை கொடுத்துட்டாருன்னா உனக்கு பரலோகம் இருக்குதுன்னு அர்த்தம். நீ தப்புக்கு மேல தப்பு செஞ்ச கடவுள் உன்னை தண்டிக்கலைன்னா உனக்கு
இதுதான் வேதம், இதுதான் சத்தியம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு என்ன பண்ணிட்டான்னா அவங்க அண்ணனை ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனா அவங்க மாமா இவனுக்கு மேல கேடி. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 7 வருஷம் என் பொண்ணுக்காக வேலை செய்யினார். 7 வருஷம் நேசித்த பெண்ணுக்காக அவன் வேலை செய்தான். வேலை செஞ்சதுனால என்ன வளர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நைட்ல அவங்க அந்த காலத்துல கல்யாணம் எப்படி பண்ண மாட்டாங்க, முகத்தை பார்த்துலாம் திருமணம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அந்த செவனா முஸ்லீம் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா பூ தண்ணி பண்ணுவாங்க, பூச்சில போட்டு முகத்தை மூடி தான் திருமணம் பண்ணுவாங்க. இது மாதிரி மூடி கல்யாணம் பண்ணிட்டாரு. நைட் இருந்துட்டு பகல்ல மூஞ்ச பாக்குறாரு, பார்த்தா அவன் நேசிச்ச பொண்ணு பாத்தீங்கன்னா ராகேல் இல்லாம என்ன பண்ணிட்டாரு, லேயால அவங்க அண்ணன் அவங்க அப்பா திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. இவனுக்கு அவங்க மாமா பண்ணிடுவான். இது மாதிரி துரோகம் பண்ணிட்டீங்களேன்னு கேட்கும் போது அவன் சொல்லுவான், எங்க ஊர்ல வழக்கம் முதல் பொண்ணை வச்சுட்டு 2வது பொண்ணு கொடுக்க மாட்டோம், அதனால நீ நேசித்த பொண்ணுக்காக இன்னும் 7 வருஷம் வேலை செய்யணும். ஏமாற்றப்பட்டான். ஆண்டவர் அவனை 20 வருஷம் அந்த தேசத்துல நடத்தினாரு. ஆனா இங்க வந்துட்டான். அவன் சொந்த ஊருக்கு வரணும். வரும்போது அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து எல்லாரையும் என்ன பண்ணிட்டான், தூரம் அனுப்பிட்டு அவன் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனை பார்த்து அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்து அழுது போராடுறான் தன் ஜீவனுக்காக. எங்க எங்க அண்ணன் என்னை கொன்னுடுவாரோன்னு பயந்து உயிருக்காக போராடி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, போகட்டும் பொழுது வெடிச்சு என்னை விடுன்றான். விடவே மாட்டான். ஆசீர்வாதம், அவனுக்கு சொத்து எல்லாம் இருக்குது, அவனுக்கு உயிருக்காக அவன் ஜெபித்தான். நான் விட மாட்டேன், ஆசீர் வச்சா மட்டும்தான் உங்களை விடுவேன், உங்க வாக்கு தத்தத்தை என் மேல வச்சா மட்டும்தான் விடுவேன். அன்னைக்கு எனக்கு வாக்கு பண்ணீங்களே, நான் உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, ஆசீர் வச்சுட்டீங்க, இப்ப என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி இவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் நக்கலா ஒரு கேள்வி அவனை பார்த்து கேட்கிறேன், உன் பேர் என்ன? கடவுளுக்கு தெரியாதா? நம்ம கர்ப்பத்தில் இருக்கும் போதே நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் ஆண்டவர். ஒரு ஆமே, ஒரு ஆமே, அல்லேலூயா. உன்னுடைய பட்ட பேர் கூட கடவுளுக்கு தெரியும். ஆமே. ஆண்டவருக்கு அவன் பேர் தெரியாதா? ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறான், உன் பேர் என்னன்னு கேட்கிறேன். அப்ப அவன் சொல்றான், நான் யாக்கோபு, நான் எத்தன், நான் ஏமாற்றுக்காரன், என் தகப்பனை ஏமாற்றினவன், என் சகோதரனை ஏமாற்றினவன், என் வாழ்க்கையில நான் ஏமாற்றத்தினால தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, என் தாயை விட்டு, என் தகப்பனை விட்டு, அந்த கானான் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காய் கர்ப்பத்திலேயே பிரயாசப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு, அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டவன் என்று சொல்லி தன்னை முழுமையாய் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தான். அவன் மனசுல ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் யாரையாவது ஒருத்தவங்களை ஏமாத்தினா, நம்பிக்கை துரோகம் பண்ணா நமக்கு நினைக்கிறோம், என்னால தானே இவங்க கெட்டு போயிட்டாங்க, என்னால தானே இந்த வழிக்கு இவங்க போயிட்டாங்க அப்படின்னு ஒரு உந்துதல் நம்ம மனசுல காயமா இருந்துட்டே இருக்கும். இந்த காயம் அவனுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 20 வருஷமா அவனுக்கு இருக்குது. தான் மாமா வீட்டுல ஏமாறும் போதெல்லாம் நான் ஏமாத்தினதுனால கர்த்தர் எனக்கு தண்டனை 20 வருஷமா இருந்தேன். இந்த தண்டனைக்கு பிரதிபலனா கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறான். அவன் கத்தி தேவ சமூகத்துல தன்னுடைய தப்பை ஒத்துக்கிட்ட போது வேதம் சொல்லப்படுது, அப்பொழுது அவன் வாழ்க்கையில இருளான வாழ்க்கை மாறி உதயம் ஏற்பட்டது. சூரியன் உதயம் ஆயிற்று. சூரிய உதயம் ஆன போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சா. அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுத்தது. அங்க கிழக்கிறதுலாம் நீங்க படிச்சீங்கன்னா நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு அதை வரப்போறோம். படிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்துற விதத்தை நீங்க பாருங்க. நீ ஒருத்தவங்களை ஏமாத்தினா, நீ ரட்சிக்கப்பட்டு ஒருத்தவங்களை ஏமாத்தினா, உன்னை ஏமாத்துறதுக்கு 4 பேர் ரெடியா இருப்பாங்க. ஒருத்தவங்களை குறை சொல்றேன்னு வச்சுக்க, உன்னை குறை சொல்றதுக்கு 4 பேரை கடவுள் ஏற்படுத்தி வச்சிருப்பா. நீ ஒருத்தவங்களை தண்டிச்சேன்னு வச்சுக்க, தப்பு செய்யாமையே ஒருத்தவங்க மேல தப்பான பழி நீ போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு பழி போறதுக்கு 4 பேரை கடவுள் ஏற்படுத்துவா. இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிட்சிக்கிற தகப்பன். அது அழகா பாத்தீங்கன்னா நீதிமொழிகளை போட்டிருக்கிறது, வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3:12. தகப்பன் நான் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கடவுள் சிட்சிக்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், என்ன ஏன் கடவுள், நான் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேன், கடவுளுக்கு என்ன பண்றேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பாடு, இந்த பிரச்சனை? ஆண்டவர் உன்னை சிட்சிக்கிறது நல்லது தேவ பிள்ளையே. உன்னை அடுத்த லெவலுக்கு உன்னை கொண்டு போவதற்காக தான் சிட்சிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு திருப்பம் வந்துடும். அந்த திருப்பம் நம்ம வாழ்க்கையில அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஆனா அந்த சேஞ்ச் ஆனாலும் உன் கூட உன் தகப்பன் இருப்பார். அந்த தகப்பன் உன்னை ஒவ்வொரு நாளும் சுமந்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னை சிட்சிப்பார். அவர் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவ்விடத்தில் அன்பு கூறுவாரோ அவரை சிட்சிக்கிறான்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். உபாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். 8:5. உபாகமம் 8:5. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார்
சிச்சிக்கிறார் என்ற உன் இருதயத்துல அறிஞ்சிக்கோ. நீ தப்பு செய்யும் போதெல்லாம் உனக்கு ஒரு பலவீனம் வரும், தப்பு செய்யும் போதெல்லாம் தண்டனை வரும், பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ பார்த்துக்காம கர்த்தர் இந்த பிரச்சனைக்காக தான் இந்த சிக்ஷையை கொடுக்குற, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே நீ கேட்டினா கர்த்தர் உனக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தர் உனக்கு கிருபை கொடுப்பாருங்க. அழகா போட்டிருக்குது வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆவது அதிகாரம் 19வது வசனம். 3:19. எபிரேயர் 12:7. நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவைகளை கண்டித்துக் கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. தான் நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சிட்சிக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீ ஜாக்கிரதையா இரு, நீ மனம் திரும்பு. உனக்கு வேற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. இந்த பாதை கடினம் நினைக்காதே, இந்த பாதையில கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார் சகிப்பு தன்மையை எல்லாவற்றும். இந்த பூமியில உன்னால தனித்து வாழ முடிற அளவுக்கு உனக்கு பலனை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை சிட்சிக்கிறாங்க. அடுத்தது போட்டிருக்குது எபிரேயர் 12:7 வாசிங்க. நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்க சிட்சைய எனக்கு பாடு பாடு பாடுன்னு கஷ்டப்படாம சிட்சைய சகிக்கிறவர்களா இருந்தால் நீங்க யாருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளா மாறி போயிருக்கீங்களா? ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை சிட்சி நடத்துறாரு, சிட்சித்து நடத்துறாரு. இது எதுக்கு அப்படின்னா உன்னை கர்த்தருடைய வழியில நடத்த. ஜெபிச்சான், ஜெபிச்சான். கர்த்தர் சமூகத்துல ராத்திரி ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருந்தான். கர்த்தர் அவனை பார்த்து கேட்டாரு. யாக்கோபுன்னு சொன்ன உடனே அடுத்து அவன் பேரை வச்சுட்டார். என்ன பேர்னா, உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியிலே நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜோலை உன்மேல் பற்றாது, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் தேவனாகிய கர்த்தர் எகிப்தையும் கொடுத்தே கனம் பெற்றாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு ஏசாயா 43ல 1 வசனம். இப்பொழுதும் யாக்கோபே, யாக்கோபை பார்த்து என்ன சொல்றாரு? என்ன பண்ணாரா? யாக்கோபை சிருஷ்டித்தார். யாக்கோபை என்ன பண்ணார்? கடவுள் இஸ்ரவேல் என்ன பண்ணார்? ஆண்டவர் உருவாக்கினார். எங்க உருவாக்கினார் ஆண்டவர்? அவனை தாம் மாமா வீட்டுல உருவாக்கினார். ஆரான் பட்டணத்துல அவனை உருவாக்குறார். 20 வருஷம் கஷ்டம், நஷ்டம், பாடு, தனிமை, ஏமாற்றம், தோல்வி எல்லாத்தையும் பார்த்துட்டான். 20 வருஷத்துல இன்னைக்கு நீ நல்லா வாழ்ந்திருப்ப. ஆனா இன்னைக்கு பாடு, கஷ்டம், துன்பம், நெருக்கம் எல்லாம் வாழ்க்கையில சந்திச்சிருப்ப. அவர் சொல்றாரு, உன்னை உருவாக்குறேன் நானு. உருவாக்குறவர் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத, நான் உன்னை மீட்டுட்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்றார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் பொருள்வதில் அக்கினிலே நீ வேக மாட்ட, வெந்து போக மாட்ட, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியா நான் பெற்றிருக்கிற, நீ கனம் பெற்றிருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கர்த்தருடையவர்கள், நீங்கள் கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நம்மள 14 வருஷம் கர்த்தர் காப்பாற்றி வந்திருக்க. இந்த 15வது வருஷத்துல நமக்கு ஏமாற்றம் வரும், தோல்வி வரும், பிரச்சனை வரும். ஆனா தகப்பன் சொல்றாரு, எல்லாத்துலயும் நான் கூட இருப்பேன். தகப்பன் என்ன சொல்றாரு? உன்னை பார்த்துட்டு எல்லாத்துலயும் யார் கூட இருப்பாரு? உன் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்றாரு. அவர் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 2 பாயிண்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்த வாரம் நான் என்ன பண்றேன், அப்படி வரல, நான் எங்க போறேன்னா கோயம்புத்தூர் மெசேஜ் கொடுக்கறதுக்காக என்ன 2 நாள் சனி ஞாயிறு வந்து மெசேஜ் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன், அங்க அழைக்கப்பட்டு போறேன். எல்லாரும் நல்லா ஜோம் பண்ண எனக்காக ஒரு பெரிய கூட்டத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போறேன். கர்த்தர் என்னை மறைச்சு அங்க வெளிப்படணும். இங்க உங்களுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் வருவாங்க, இல்லைன்னா இங்க இருக்கிறவங்களையும் என்ன பண்ணுவாங்க, செய்தி கொடுப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், யார் இந்த பலிப்பிடத்துல ஏறினாலும் இது கர்த்தருடைய வார்த்தைன்னு கேட்கணும். என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைன்னு கேட்கணும். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா
மாற்றுவார். எல்லாம் எழுந்து ஜெபிக்கலாம், எல்லாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா.